வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அண்ணாமலை ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி, அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி, நாடாளுமன்றம் 5வது நாளாக ஒத்திவைப்பு. கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அரபிக்கடலுக்கு செல்ல வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலையில் தொடர்ந்து 3வது இடத்தில் மண் சரிவு, மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர். பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ள அவர், தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள செய்யூர், மரக்காணம், விக்கிரவாண்டி, விழுப்புரம், திருக்கோவிலூர், திண்டிவனம் ஆகிய பகுதிகளை நேரில் பார்வையிட்டு வெள்ளச்சேதம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து உதவிகளை வழங்கியதோடு வீடுகள் சேதம், கால்நடை இறப்பு, பயிர் சேதம் ஆகியவை கணக்கெடுக்கப்பட்டு உரிய நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நிலைமையை சீர் செய்ய நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வரும் வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பணியாளர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மீட்டெடுத்து வரும் மின்சாரத்துறை பணியாளர்கள், நெடுஞ்சாலைத்துறை, மருத்துவத்துறை மற்றும் பேரிடர் தடுப்பு படை பிரிவினர், தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னையில் இயங்கி வரும் பல்வேறு அரசு நூலகங்களை மேம்படுத்தி கல்வி மையம் அமைப்பதற்காக நடைபெற்று வரும் பணிகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவருமான சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா, மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி, மண்டல குழு தலைவர் சரிதா, மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, 1000 அண்ணாமலை வந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிதான் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தார். அவர் ஒரு ஃபெயிலியர் அரசியல்வாதி என்றதை காட்டுறதுதான் அவரோட 3 மாத கால மேல் படிப்பு காட்டுது. அரசியலுக்காக போய் படிக்கிற சூழல் அவருக்கு உருவாகிருக்கிறது. எங்களுக்கு பட்டறிவும் இருக்குது, படித்த அறிவும் இருக்குது. அவர் மாமன்னனாக இருந்து தான் அரசியலுக்கு வந்திருக்கார். அரசியலில் அவருடைய பங்களிப்பு இன்றைக்கு நடுத்தர மக்கள், பாமர மக்கள், நடுநிலையாளர்கள், மனமாச்சரியங்களை கடந்திருப்பவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சர்களை போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். மழை வருவதற்கு முன்பாக களத்திற்கே வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற ஒரு துணை முதல்வராக, மக்களுடைய நோயை தீர்க்கின்ற முதல்வராக, மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற முதல்வராக, வருமுன் காப்போம் என்பதற்கு உதாரணமாக மழைக்கு முன்பாகவே மழையால் ஏற்படுகின்ற தீங்குகளை, விளைவுகளை பட்டியலிட்டு அவைகளை போக்குகின்ற ஒரு சிறந்த பிணியாகற்றுகின்ற மருத்துவராக இன்றைக்கு தமிழகத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு அண்ணாமலை அல்ல, 1000 அண்ணாமலைகள் உருவெடுத்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சிதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் தொடர்ந்து கோலேச்சுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சிகள் அமளியால் நாடாளுமன்றம் 5வது நாளாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 25ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இதுவரை நடந்த 4 நாட்கள் அமர்வும் கூச்சல் குழப்பத்திற்கும் மத்தியில் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 5வது நாள் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக மணிப்பூர் அதானி மீதான பிடிவாரண்ட், உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் வன்முறை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் சிலர் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்தனர். தொடர்ந்து காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கேவின் அறையில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து மக்களவை கூடியதும் அரசியலமைப்பு குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பியதால் நாள் முழுவதும் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அரபிக்கடலுக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் மரக்காணம் அருகே கரையை கடந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து திண்டிவனம் பகுதியில் நிலை கொண்டது.
அதைத் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து கோமுகி அணையை ஒட்டிய பகுதியில் உயர்ந்த சுழற்சியுடன் அசையாத மற்றும் செயலிழக்காத மண்டலமாக தொடர்ந்து நகர்ந்து நிலை கொண்டு உள்ளது. பின்னர் இது கோழிக்கோடு மங்களூர் வழியாக கடலில் நிலை கொண்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து ஏமன் நாட்டு கடலோர பகுதியை நோக்கி நகரத் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வுகளின் காரணமாக 3 நாட்களுக்கு நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களுக்கும் வடக்கு கேரளாவிலும் தெற்கு கர்நாடகாவின் பெங்களூரு முதல் மங்களூர் வரையில் மைசூர் மையமாக வைத்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான வயநாடு, குடகு ஆகிய இடங்களை மையமாக வைத்து இந்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் தொடர்ந்து 3வது இடத்திலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பெங்கல் புயல் தாக்கம் காரணமாக கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் அண்ணாமலையார் மலையின் கிழக்கு பக்கத்தில் உள்ள வஉசி நகர் 11வது தெருவின் அருகே திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் குடிசை வீட்டில் வசித்த 5 குழந்தைகள் உள்பட 7 பேர் நிலச்சரிவில் சிக்கியதாகவும் வெளியான தகவலை அடுத்து தீயணைப்புத் துறையினர், காவல்துறையினர் மற்றும் 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று மண்ணுக்குள் புதைந்து இருக்கும் வீட்டில் சிக்கிய 7 பேரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் திருவண்ணாமலையின் தென்கிழக்கு பகுதியில் சுமார் 2000 அடிக்கு மேல்மலையில் இருந்து மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவு கார்த்திகை மகாதீபம் ஏற்றும் இடத்திற்கு முன்பகுதியில் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே திருவண்ணாமலையில் 2 முறை மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தனி தீர்மானத்தை முதல்வர் கொண்டு வருவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 9ஆம் தேதி சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், அதிமுக கொறடா வேலுமணி, துணை கொறடா RP உதயகுமார், CPM நாகை மாலி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு, சட்டமன்ற கூட்டத்தொடர் 9, 10 ஆகிய 2 தினங்கள் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். வருகிற 9, 10 ஆகிய 2 தினங்களில் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் நாள் அரசினர் நம்முடைய கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்வார்கள். அன்றைய தினமே அரசினர் தனி தீர்மானம் மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசால் கொண்டு வரப்பட இருக்கின்ற ஒரு டங்ஸ்டன் அந்த கனிம சுரங்கத்தினுடைய அனுமதி மாநில அரசு அனுமதி பெறாமல் வழங்கியதை அரசினர் தனி தீர்மானமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே கொண்டு வருகின்றார்கள். அதை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த தனி தீர்மானமும் முதல் நாள் நடைபெறும். 2வது நாள் விவாதம் நடைபெற்று பல மசோதாக்கள் நிறைவேற்றும். அதுபோல கூடுதல் செலவினங்களுக்கான அந்த மானிய கோரிக்கையும் நிறைவேற்றும். அரசு சட்ட கல்லூரிகளில் பட்டப்படிப்பு முடித்த 17 சிறந்த மாணவர்களுக்கு அரசின் சட்டத்துறையிலேயே ஓராண்டு பயிற்சி வழங்கப்பட்டதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசின் தன்னார்வ பயிற்சி திட்டத்தின் கீழ் சட்டத்துறை அலுவலகத்தில் ஓராண்டு பயிற்சி மேற்கொண்ட 17 மாணவ மாணவிகளுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சான்றிதழ்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பல்வேறு சட்டங்களை படித்து அதில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து சட்டத்துறையில் சட்டங்களை இயற்றுவதற்கு 17 மாணவர்கள் உறுதுணையாக இருந்து உதவி செய்வார்கள் என தெரிவித்தார். அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசின் கீழ் நடைபெறுகின்ற 16 அரசு சட்டக் கல்லூரிகள் ஆக 17 மாணவ மாணவியர்கள் 5 ஆண்டு 3 ஆண்டு பட்டப்படிப்பு முடித்தவர்களை அவர்களிலே தலை சிறந்த மாணவ மாணவியர்களை தேர்வு செய்து அரசின் சட்டத்துறையிலே அவர்களுக்கு ஓராண்டு பயிற்சி தருகின்ற அந்த பணியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு கடந்த 2 ஆண்டு காலமாக சிறப்பாக செய்து 34 பேர் திறம்பட பயிற்சி பெற்று சென்றிருக்கிறார்கள். அரசின் எந்த துறைக்கு வேலைக்கு சென்றாலோ, அவர்கள் நீதித்துறைக்கு சென்றாலோ, எந்த துறைக்கு சென்றாலும், வழக்கறிஞர் தொழிலுக்கு சென்றாலும் அவர்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும்படி அவர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு 17 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அரசு சட்டத்துறை இயற்றுகின்ற சட்டங்களை உருவாக்குவதற்கு
அவர்களுடைய உறுதுணையோடு அந்த சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. பல்வேறு சட்டங்களை அவர்கள் படித்து அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அவற்றை சட்டமாக்குவதற்கு சட்டத்துறைக்கு அவர்கள் இந்த 17 பேரும் உறுதுணையாக இருந்து உதவி செய்வார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் 2014 வரை வெளியான திரைப்படங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதாக அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தெரிவித்தார். அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் ஒருமைப்பாடு தினத்தை முன்னிட்டு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் நடந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் அமைச்சர் மு.பே. சாமிநாதன், இயக்குநர்கள் R.K. செல்வமணி, பேரரசு, R.V. உதயகுமார் மற்றும் நடிகர்கள் ராதா ரவி, இளவரசு, ரவி மரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பெப்சியுடன் இணைக்கப்பட்டுள்ள 24 சங்க மூத்த நிர்வாகிகளுக்கு நிமாய் கோஷ் விருதுகள் வழங்கப்பட்டது. இதையடுத்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், முன்னாள் முதல்வர் கருணாநிதி திரையுலகை சார்ந்தவர், எனவே உங்களுக்கான ஆட்சிதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்த அவர், உங்களது கோரிக்கைகளை முதல்வரிடம் ஒப்படைப்பதே எனது முதல் வேலை என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய இயக்குனர் பேரரசு, தொழிலாளர்களை வாழ வைப்பது சிறிய திரைப்படங்கள் மட்டுமே எனவும் பல கோடி கணக்கில் எடுக்கக்கூடிய திரைப்படங்களில் நம்பர் 1 இசையமைப்பாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் மட்டுமே வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என குற்றம் சாட்டினார். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியின் 92வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி 92வது பிறந்த நாளை முன்னிட்டு அடையாறில் உள்ள அவரது இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு உள்ளிட்டோரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழினம் விழிப்புறவும் பகுத்தறிவால் மேன்மையுறவும் நாளும் தன் பரப்புரை தொண்டரத்தை மேற்கொண்டு வரும் பெரியாரின் பெருத்தொண்டர் தாய்க்கழகத்தின் தலைவர் மாண்புமிகு கி. வீரமணி ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருந்தார். இதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், 10 வயது முதல் தந்தை பெரியாரின் சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு கொள்கைகளை முழங்கியும் எழுதியும் வரும் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி ஐயா அவர்களுக்கு 92வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பாசத்துக்குரிய இளவல் எனவும் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சரின் மதிப்புக்குரிய வழிகாட்டி மற்றும் நூற்றாண்டை கடந்திருக்கும் திராவிட இயக்கத்தின் உணர்வுபூர்வ அடையாளமாக விளங்கும் கி. வீரமணி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அமைச்சர் தங்கம் தென்னரசு மரியாதை நிமித்தம் காரணமாக சந்தித்தார். புதுடெல்லியில் உள்ள பாராளுமன்ற வளாகத்தில் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழ்நாடு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதி விகிதாச்சார பிரச்சினை, GST வரி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலையில் கனமழை பெய்த நிலையில் கொட்டும் மழையிலும் ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜைகளை முன்னிட்டு நடை திறக்கப்பட்ட நிலையில் தினசரி 70,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சரங்குத்தி வரை பக்தர்களின் வரிசை நீண்டு காணப்பட்டது. இந்நிலையில் சபரிமலையில் கனமழை பெய்த நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் பாலத்தின் மீது நின்று புகைப்படம் எடுத்துச் செல்லும் மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெங்கல் புயல் காரணமாக வேலூர் மாவட்டத்தின் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வடுவந்தாங்கலில் இருந்து விரிஞ்சிபுரம் செல்லும் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதால் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் அந்த பாலத்தை கடந்து செல்வது, இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் பாலத்தின் மீது நின்று புகைப்படம் எடுத்துச் செல்வது போன்ற செயல்களில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி விரிஞ்சிபுரம் பாலாற்றில் ஆய்வு மேற்கொண்டு இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று, அதனை மீறி செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதிகளை சீரமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அரியலூர் மாவட்டம் இலந்தைக்கூடம் கிராமத்தில் 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் இலந்தைக்கூடம் பேருந்து நிலையம், ரவுண்டானா பகுதிகளில் மழைநீர் தேங்கி சாலைகள் சகதியுடன் காணப்பட்டுள்ளது. எனவே இச்சாலையை சீரமைத்து தரக்கோரி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஒன்றிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் வேதனை அடைந்த அப்பகுதி மக்கள் சேரும் சகதியுமான சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திருமானூர் காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்த பின்னரே அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் விஷமங்கலம் பகுதியில் மழைநீர் தேங்கியதால் அரசு மற்றும் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் விஷமங்கலம் பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்வதற்காக கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த கால்வாய் செல்லக்கூடிய இடத்தை பொதுமக்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் மழைக்காலங்களில் கால்வாய் நிரம்பி சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்து பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் விரக்தி அடைந்த அப்பகுதி மக்கள் திருப்பத்தூரில் இருந்து திருவண்ணாமலை செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்ப பாத்தீங்கன்னா நியர்பை இருக்கிற 4-5 ஏரி பாத்தீங்கன்னா ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு, இங்க தண்ணி வருது. ஆனா இங்க விஷமங்கலத்துல மட்டும் ஏரிக்கு போறதுக்கே வழி கிடையாது. இதுக்கு முன்னாடி பல முறை ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும். ஆனா ரோட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா பஸ் கிராஸ் ஆகிற அளவு கூட தண்ணி நிக்குது. இதுக்கான தீர்வு வந்து நிரந்தர தீர்வா பண்ண மாட்டாங்க, டெம்பரவரியா மட்டும் தான் பண்றாங்க. கேட்டாக்கா நாங்க நிரந்தர தீர்வு பண்றோம்னு மட்டும் தான் சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க, நியர்பை ஒரு 100 ஏக்கருக்கு மேல பாத்தீங்கன்னா நிலம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பயிர்களோ இல்ல மரமோ எல்லாமே வந்து சேதமடைஞ்சுதான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டுற கோயிலும் இதுல பாத்தீங்கன்னா 3 கோயில் இருக்கு. அதுல வந்து சொந்த பணத்தை போட்டு ஊர் மக்களே சேர்ந்து கட்டுறோம். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா நீரால பாதிக்கப்பட்டு எப்படி சொல்றது, நடுவழியில் அப்படியே நிக்குது. குடிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா இதோட மிங்கிலாய் தான் வருது. ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர தண்ணியை வந்து குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க. எல்லா சாக்கடை தண்ணியும் மிக்ஸ் ஆகி வருது, அதனால குடிக்காதீங்க, நிரந்தர தீர்வு இல்லாம இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணும்னு அவங்க கிட்ட கேட்டுக்கிறோம். பெங்கல் புயல் காரணமாக தொடர் மழை பெய்து வரும் நிலையில் ஆம்பூர், ஆனைமடுகு ஆற்று கரையோரம் பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பெங்கல் புயல் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஆண்டியப்பனூர் அணை, ஆம்பூர், ஆனைமடுகு, மாதனூர் மற்றும் அகரம் பகுதிகளில் பாலாறு கிளை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே தடுப்பணை கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் வருவாய்த்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கிவிட்டதால் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறையில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் சார்பில் எங்கள் சமையலறை எங்கள் பொறுப்பு என்ற தலைப்பில் மயிலாடுதுறை மாவட்ட எரிவாயு விநியோகஸ்தர்கள் இணைந்து நடத்திய பாதுகாப்புடன் கூடிய சமையல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பெண்கள் சைவம் மற்றும் அசைவ உணவு வகைகளை தயாரித்து அசத்தினர். இதில் 3 சிறந்த போட்டியாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டம் காட்பாடி சார்பாக அலுவலகம் சித்தூர் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. இங்கு அலுவலகத்தில் ஒரு சில ஊழியர்கள் மட்டுமே இருந்த நிலையில் பத்திரப்பதிவு செய்வதற்கு சார்பதிவாளர் வராத நிலையில் பொதுமக்கள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த சயனபுரம் கிராமத்தில் நடவு செய்த நெற்பயிர்கள் 2 நாட்களாக பெய்த மழை வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதால் வேதனையடைந்துள்ளனர். இதற்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் சென்னையில் இருந்து பெங்களூர் நோக்கி செல்லும் வந்தே பாரத் ரயில் ஆம்பூர் அருகே வந்தபோது சென்னை முகலிவாக்கத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் நந்துநாத் என்பவருக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் நந்துநாத்தை ரயில்வே பாதுகாப்பு போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரியில் பெங்கல் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையால் தர்மபுரி குடியிருப்பு பகுதியில் குமாரசுவாமிப்பேட்டை, டிஎன்பி நகர், அண்ணா நகர், நந்தி நகர், பிடமநேரி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
கோவை மக்கள் நல்லுறவு நலச்சங்கத்தின் 11வது துவக்க விழா நிகழ்ச்சி கோவை கணபதியில் உள்ள கோவை மக்கள் நல்லுறவு நலச்சங்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் இச்சங்கத்தின் தலைவர் சுக்ருல்லா பாபு தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து சமூக பணிகளை முன்னெடுத்து வரும் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் சேவையை பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியதால் தென்னை மரச்சாலையில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகத்தின் வாயிலில் இருந்த பழமை வாய்ந்த பட்டுப்போன மரம் வேரோடு சாய்ந்துள்ளது. இதன் காரணமாக அலுவலகத்தில் இருந்த 2 வாகனங்கள் சேதமடைந்துள்ளது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மின்சாரம் செல்லும் கேபிள் ஒயர் திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதனால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெங்கல் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே புதிய நீரோடைகள் உருவாகி மலைப்பகுதியில் உள்ள புதூர் நாடு செல்லும் மலை சாலையில் மண் சரிவு ஏற்பட்டது. தகவலின் பேரில் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலைகளில் விழுந்த பாறைகள் மற்றும் மரங்களை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் விளந்தை அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு தொண்டு நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பேரணி ஆண்டிமடம் காவல் ஆய்வாளர் நடராஜ் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் காரைக்காலில் இருந்து 20 லட்சம் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் புதுச்சேரிக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் கரையை கடந்ததையொட்டி புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக முக்கிய சாலைகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரிசி உள்ளிட்ட உணவு தானியங்கள், போர்வை மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட 20 லட்சம் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களுடன் காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு எடுத்து வரப்பட்டுள்ளது. மேலும் காரைக்கால் மீட்புக்குழு வட்டாட்சியர் பொய்யாத மூர்த்தி தலைமையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை, மின்துறை, நகராட்சி மற்றும் கொம்பியூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், குடிமை பாதுகாப்பு படை மற்றும் ஆத்ம மித்ரா தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 100 பேர் கொண்ட குழுவினர் மீட்பு உபகரணங்களுடன் புதுச்சேரி நோக்கி விரைந்துள்ளனர். சர்வதேச வர்க்கத்தில் டாலருக்கு மாற்றாக புதிய கரன்சியை கொண்டுவர திட்டமிட்டால் பிரிக்ஸ் நாடுகளின் மீது 100% வரி விதிக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா, ஈரான், எகிப்து, எத்தோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை பிரிக்ஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. இந்த நாடுகளின் கூட்டணி அமெரிக்க டாலருக்கு மாற்றாக புதிய பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்க கூடாது என்றும் ஒரு கரன்சிக்கு மாற்றாக மற்றொரு கரன்சி கொண்டுவர வேண்டும் என்ற உறுதிமொழியை அமெரிக்காவிற்கு அளிக்க வேண்டும் என்றும் அப்படி உறுதி அளிக்கப்படாவிட்டால் பிரிக்ஸ் கூட்டணி மற்றும் அதற்கு ஆதரவளிக்கும் நாடுகளில் 100% வரி விதிப்பை அளிக்கப்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாகிஸ்தானில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 2 பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 130 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த 2 பிரிவினர் இடையே நீண்ட காலமாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த மாதம் 21ஆம் தேதி கைபர் பக்துங்வாவின் குர்ராம் மாவட்டத்தில் ஒரு பிரிவினர் சென்ற வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 57 பேர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் 2 பிரிவினருக்கும் இடையே நடந்த மோதலில் ஏராளமானோர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயம் அடைந்தனர். இதனை அடுத்து 2 தரப்பினரிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் 10 நாள் சண்டை நிறுத்தத்தை அறிவித்தனர். ஆனால் அதை மீறியும் தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அந்த வகையில் நேற்று 2 பிரிவினருக்கும் இடையே நடந்த மோதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர். இதன் மூலம் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 130ஆக அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அண்ணாமலை ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி, அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி, நாடாளுமன்றம் 5வது நாளாக ஒத்திவைப்பு. கரையை கடந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அரபிக்கடலுக்கு செல்ல வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவண்ணாமலையில் தொடர்ந்து 3வது இடத்தில் மண் சரிவு, மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.